Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் அட்சய திருதியை பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனாக முதல் நாள் ஈவினிங்கே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பூஜை அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அட்சய திருதியை ஃப்ரைடே வந்தது. நான் தேர்ஸ்டே ஈவினிங்கே பூஜை ஜாமான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். பூஜை ஜாமான்களுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு எந்தெந்த பிளேஸில் எதாவது வைக்கணுமோ அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக நம்ம ப்ரீவியஸ் டேவே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா வீக் டேஸில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நமக்கு வேலைகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். லஞ்சு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், கூடவே நைவேத்தியம் ரெடி பண்ணணும், அப்புறம் பூஜையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எதனாவது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா விளக்கு கூட நம்ம ஏற்றுவோம். ஸோ அந்த மாதிரி விளக்குகளுக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதையும் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு இது போலவே நான் முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அட்சய திருதி அன்னைக்கு இந்த பொருளெல்லாம் கண்டிப்பாக நான் வாங்குவேன். வேறு எதுவுமே நான் வாங்க மாட்டேன். முதல் நாளே வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஆனால் பூஜை அன்னைக்கு இந்த மட்டும் வாங்கிட்டு வருவேன். அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை, மஞ்சள், பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த பூஜைனாலுமே சரி நான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை ரூம் நான் ரெடி பண்ணிடுவேன். சாமிக்கு பூவெல்லாம் வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமே நைவேத்தியம் ரெடி பண்ணுவேன். அப்புறமேட்டுக்கு தான் நான் சமைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பூஜை ரூமுக்கானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அட்சதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அதுக்கு பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு 1 ட்ராப் மட்டும் நெய் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அட்சதைங்கிறது நம்ம கரெக்டாக ரெடி பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் மீந்து போயிடும். அது நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நமக்கு வரதுனால அடுத்த பூஜைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமா கெட்டு போயிடும், வண்டு வந்துடும். அதனால கொஞ்சமா நெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீந்துட்டதுன்னா அடுத்த பூஜைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அட்சய பாத்திரம் வைக்கிறதுக்காக மணப்பலகை வச்சுட்டு அதுல மஞ்சள் தடவிட்டு 4 கார்னர்லயும் சென்டர்லயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அரிசி மாவுல கோலம் போட்டுக்கிறேன். இல்லைன்னா மஞ்சள் தூள்ல கூட நம்ம கோலம் போட்டுக்கலாம். கோலத்துக்கு மேலேயே ஒரு பிளேட் வைக்கிறேன். இதில் தான் நம்ம அட்சய பாத்திரம் வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கு எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன். அது அப்படியே நல்லா ஊறிட்டுதுன்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சிட்டு நல்லா புகை வரும். அட்சய பாத்திரம் வைக்கிற அந்த பிளேட்டையும் பூ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாமி ஃபோட்டோ, விளக்கு எல்லாத்துக்குமே நான் இப்போ பூ வச்சுட்டேன். அந்த திருதியை ஸ்டார்ட் ஆகிற டைமில் நம்ம அந்த பாத்திரம் வைக்கணும். அதனால இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம். பூஜை ரூமில் அதுக்கு முன்னாடியே சால்ட் பேக்கெட்டும் மஞ்சள் பொடி பேக்கெட்டும் நான் வாங்கி வச்சுட்டேன். இப்போ அட்சய பாத்திரம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதில் பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசி நான் போட்டிருக்கேன். இது போல பித்தளை கலசம் இல்லைன்னா மண் கலசம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதை அரிசி மேல வச்சுட்டு அதுல நான் பாதி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்புங்கிறது மகாலட்சுமிக்கானது, அதனால அது உள்ள போட்டுட்டு இப்போ அந்த அட்சய பாத்திரத்தை நம்ம அழகா செயின் இந்த மாதிரிலாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த பாத்திரத்துல வைக்கிற எல்லாமே நமக்கு எப்போதும் கிடைச்சிட்டே இருக்கணும், எடுக்க எடுக்க குறையாம. அதுக்காகத்தான் இப்போ அந்த உப்புல ஜவ்வாது பவுடர் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி, குங்குமம், பூ போட்டிருக்கேன். இந்த பாத்திரத்துல என்னெல்லாம் வைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு குறைவில்லாம எப்போதும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் நிறைவா. அதுக்காகத்தான் இப்ப அதுல மஞ்சள் கிழங்கு வச்சிருக்கேன், அப்புறம் கோல்டு காயின் வச்சிருக்கேன். சில்வர் காயின் இருந்ததுன்னா அதுவும் வச்சுக்கலாம். அப்புறம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற காயின்ஸ் வச்சிருக்கேன். கோல்டு ஜுவல்ஸ் இருந்தாலும் நம்ம அதுல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பணம் வைக்கணும். நம்ம எவ்வளவு பணம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது போல வச்சுட்டு கூடவே கொஞ்சமா கல்கண்டு வைக்கணும். கல்கண்டு, உப்பு, அரிசி இது எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. அட்சதையும் கொஞ்சம் அதில் போட்டுக்கணும். இது போலதான் நான் அட்சய பாத்திரத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணினது பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணுவேன்னா இதில் இருக்கிறதுல இந்த பணம் இதெல்லாம் நம்ம சேவிங்ஸ்க்குன்னு வச்சிருப்போம் இல்லையா, அதில் வச்சுக்கலாம். உப்பு தண்ணியில் கரைச்சிட்டு செடிக்கு ஊற்றிக்கலாம். அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் நம்ம எதனாவது பூஜைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற காயின் பூஜை ஜாமான் எதனாவது வாங்குறோம் அப்படின்னா அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். பூஜை இன்னைக்கு காலையில வெளியில ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நிலைக்கு மஞ்சள் தடவி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு வெளியில கோலமும் போட்டாச்சு. இங்க நான் எப்போதுமே காலையிலயும் சரி சாயந்தரம் விளக்கேற்றும் போது கண்டிப்பா இந்த கிருஷ்ணா கிட்ட ஒரு தூப் ஏற்றி வைப்பேன். அந்த மாதிரி தான் ஏற்றி வச்சிருக்கேன். அந்த திருதியை டைம்ல அட்சய பாத்திரம் ரெடி பண்ணிட்டு கல்கண்டு நைவேத்தியமா வச்சுட்டு பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே கல்கண்டு சாதம் நைவேத்தியமா ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் திரும்ப பூஜை பண்ணிட்டோம்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் உடம்பே முடியாமல் இருந்தால் கூட பூஜை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி தானாகவே கிடைச்சிடும். ஸோ அதனால எல்லா பூஜையுமே நாங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி பூஜை செய்யும் போது நமக்கு கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்கு இன்னும் வந்து அதிகமான எனர்ஜியை கொடுக்கும். அதுக்காகவே நாங்கள் வந்து எப்போதுமே வந்து எல்லா பூஜையுமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே அகர்பத்தி தூப் எல்லாமே காட்டுற மாதிரியே இந்த அட்சய பாத்திரத்துக்கும் அகர்பத்தி தூப் எல்லாம் காட்டிக்கணும். அதே மாதிரி அட்சதை நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுவும் பூவும் சேர்த்து சாமிக்கும் போட்டுட்டு லக்ஷ்மி சாமிக்கும் போட்டுட்டு அட்சய பாத்திரத்துக்கும் போட்டுட்டு நம்ம சாமிக்கும் போட்டுக்கலாம். இந்த டைமில் நான் வந்து கனகதார ஸ்தோத்திரம் தான் நான் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு தான் இந்த பூஜையை நான் பண்ணினேன். எங்க வீட்டில் நாங்கள் எப்படி அட்சய திருதியை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.